தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெறும் அதிமுக பூத் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்க்கலாம். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக பலமுறிஞ்ச கட்சி. இது போன்ற ஒரு பூத் கமிட்டி எந்த கட்சியும் இதுவரை தமிழ்நாட்டில் நடத்தியதாக வரலாறே கிடையாது. அதற்கான தருணம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த மாதம், அடுத்த ஆண்டு மே ஜூன் 10ஆம் தேதி எல்லாம் ஒரு அமைச்சரவை கூட்டம் எடப்பாடியார் தலைமையில் அமைந்திருக்கும். மே 5ஆம் தேதியே அமைச்சராக முதலமைச்சராக எடப்பாடியார் பொறுப்பேற்றிருப்பார். 10ஆம் தேதி ஜூன் 10ஆம் தேதி எல்லாம் ஒரு மாதம் தாண்டி இருப்போம். எடப்பாடியார் முதலமைச்சராக அதிமுகவை அரியணை ஏற்றி முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற காலம் அந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு துணையாக, தூணாக, பலமாக, எனக்கு இணையாக உழைக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய கட்சியுடைய நிர்வாகிகள். உங்கள் ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக சொல்வதாக எண்ணிக்கொள்ளுங்கள். கட்சிக்காக உழைப்பவர்கள் யாராக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் கழகத்தால் எங்களால் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்கள் வளர்ந்த இடத்துக்கு, வளர்ச்சியான இடத்துக்கு, உயர்ந்த இடத்துக்கு செல்வதற்கு நாங்கள் துணை இருப்போம். நான் துணை இருப்பேன். பல பதவிகள் உண்டு. பச்சை மயிலை கையெழுத்து போடுவதற்கு 1 லட்சம் தொண்டர்களை தயார்படுத்தி பதவியில் அமர்த்திய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதற்கு பிறகு 2017 அதே 1 லட்சம் தொண்டர்களை பச்சை மயில் பேராவலை கையெழுத்து போட வைத்தவர் நம்முடைய பொதுச் செயலாளர் பச்சை தமிழர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். முறையாக நடத்தி வெற்றி உண்ட ஆட்சி அதிமுக ஆட்சி, வெற்றி உண்ட தலைவர் எடப்பாடியார். உண்டா இல்லையா? அதிமுக உழைக்கின்றவர்கள் யாரும் அந்த ஊரின் மரியாதைக்குரியவர்களாகத்தான் இருப்பார்கள், உயர்வார்கள், வாழ்வார்கள். இது கடந்த கால வரலாறு. ஆக நம்பிக்கையோடு பணியாற்றுங்கள். நாம் நம்மை எதிர்த்து நிற்பதற்கு களத்தில் எவரும் இல்லை, யாரும் இல்லை. கண்டு கண்டிய தூரம் எதிரிகளை தெரியவில்லை என்ற எண்ணத்தோடு நீங்கள் தயாராக இருங்கள். நம்ம எதிர்ப்பதற்கெல்லாம் திமுக அங்கே யாருக்கும் தைரியம் கிடையாது, எதிர்க்கின்ற துணிச்சலும் கிடையாது. மக்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள், நம் பின்னால் மக்கள் இருக்கிறார்கள். மக்களுக்கு முன்னால் அணிவகுத்து நாம் இருக்கின்றோம். 8 கோடி தமிழ் சமுதாயம் இன்றைக்கு எடப்பாடியாரை நம்புகிறது. 8 கோடி தமிழ் சமுதாயம் இன்றைக்கு எடப்பாடியாருடைய ஆட்சி வர வேண்டும் என்று எண்ணுகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகமெங்கும் வாழ்கின்ற அயலக தமிழர்கள், உலகமெங்கும் வாழ்கின்ற அயலக தமிழர்களும் தமிழ்நாட்டிலே எடப்பாடி ஆட்சி வர வேண்டும் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு எடப்பாடியுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி, செம்மையான ஆட்சி, வலுவான ஆட்சி, வல்லமையான ஆட்சி, தெளிவான ஆட்சி, தெம்பான ஆட்சி. அதுதான் அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியுடைய ஆட்சி. இப்படிப்பட்ட பெரும் புகழுக்கு சொந்தக்காரன் எடப்பாடியார் தன்னம்பிக்கையோடு இருக்கிறார், தன்மானத்தோடு வாழ்கிறார், அற்புதமான கூட்டணி அமைக்கிறார், வெற்றியின் இலக்கை நோக்கி செல்கிறார். நம்மளை எல்லாம் நம்பி அற்புதமான கூட்டணி அமைக்கிறார். சில பேர் வெளியே இருந்து பேசுவார்கள், அவர் வரலாமா, இவர் வரலாமா, மதவாதம் வரலாமா, இனவாதம் வரலாமா. எங்க இடத்துல அறிவுரை சொல்வதற்கெல்லாம் உங்களுக்கு யோக்கியதே கிடையாது. அதிமுக காரர்களுக்கு அறிவு உண்டு, ஆற்றல் உண்டு, திறமை உண்டு, தெம்பு உண்டு. எடப்பாடியாருக்கு அத்தனையும் மொத்தமாக உண்டு. எடப்பாடியார் இருக்கின்ற இடத்திலே மதவாதம் இருக்காது. மதவாதம் துளிர்விட்டால் அங்கே எடப்பாடியார் இருக்க மாட்டார். எடப்பாடியார் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட தலைவன்.